இப்போ வந்து நம்ம வந்து அந்த கோயிலுக்கு வந்துட்டோம். நம்ம வந்து பாட்டு வாட்டிலேயே சொல்லியிருப்போம் ஒரு கோயில், அந்த கோயிலுக்கு வந்து நம்ம வந்துட்டோம். இப்போ வந்து இறங்கி என்னென்ன இருக்குதுன்னு நான் காமிக்கிறேன். கொஞ்சம் சன்னியாக இருக்குது ரொம்ப கோயம்புத்தூரில். நியூஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். கோபுரம் கொஞ்சம் காப்பர் மாறி இருக்குது, ஆனால் அது வந்து பெயிண்ட். கிளாஸ்லாம் கழட்டி தான் வச்சுட்டு போகணுன்னு சொல்கிறாங்க. ஸ்லிப்பர் வந்து அவுட் சைடு கழட்டணும். இப்போ வந்து மெடிசன் சாப்பிட்றக்க மெடிசன் கிடையாது, அது ஒரு மூலிகையால் தயாரிக்கப்படுகிற அந்த மெடிசன் வந்து சாப்பிட்டிங்கன்னா ஜாலியாக இருக்கும், சூப்பராக இருக்கும்னு சொல்லுவாங்க. சூப்பர்னால் நிறைய மெடிசன் ஒருத்தவங்களுக்குலாம் ஒரு போகாத நோயெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இதுவும் ஒரு மெடிசன். இந்த மெடிசனை சாப்பிட்டோம். அந்த மாதிரியான கோயில் தான் இந்த கோயில். இந்த மெடிசன்ஸ்லாம் வந்து என் தம்பி தான் கண்டினியூஸாக எடுக்கிறான். குள்ளே போய் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக்கில் வச்சுக்கோங்க. போடுற எல்லா வீடியோதையும் லைக் போடுங்க. நம்ம வண்டிக்கு மேலே ஒரு குட்டி ஜம்பு வந்து உட்காந்துக்குச்சு. காலை கழுவணுமா? ஓகேப்பா. ஸ்லிப்பரை உள்ளே விட்டுறலான் இருக்கு. கீழே வச்சிடலாம். லெக்கை வாஷ் பண்ணிட்டு தான் எல்லா டெம்பிள்குள்ளேயும் போடணுமா? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா நம்மளோட பாவத்தெல்லாம் கோயிலுக்குள்ளே எடுத்துகிட்டு போக இந்த புனித தீர்த்தலத்தில் வந்து நினச்சிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சதுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து நம்ம டெம்பிள்குள்ளே போகலாம். கருடர் தான் ஃபஸ்ட்டு வேண்டிட்டு போகணுன்னு சொல்லுவாங்க. கருடர் வேண்டிட்டு போகலாம். கருடா இங்கே ஃபஸ்ட்டா? நம்ம என்ட்ரு ஆன உடனே இந்த மாதிரி கோபுரம் இருக்கும். நரசிம்மர், கிருஷ்ணா, ஹனுமான். இந்த அவதாரம் பேர் என்னன்னு தெரில, இந்த ஆமா அவதாரம். உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஹனுமான் இப்படி நிற்பார். அதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். மொத்த அவதாரமே இதில் இருக்காது, கொஞ்சம் அவதாரம் எடுத்திருப்பாங்க நரசிம்மர். அதுக்கப்புறம் வந்து இந்த பாதத்தில் வந்து இந்த பாதத்துக்குள்ளே வந்து 1,02,370 ஜபம் பண்ணி இதுக்குள்ளே வச்சு இந்த இதை செஞ்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்படியே நடந்து வந்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம ஹனுமான் பார்ப்போம். ஹனுமானா என்னன்னு தெரியல சரியா. ஆமாம், ஹனுமான் தான். இந்த ஹனுமானுக்கு மட்டும்தான் முள் பக்கம் இப்படி இருக்கும் வால். வேற வேண்டிட்டு போகலாம். இப்போ வந்து நம்ம கருவலைக்குள்ள அலோ பண்ணுவோம். நான் இங்கேருந்து நம்ம பார்ப்போம். எதுன்னு தெரில, நான் இப்போ போய் ட்ரை பண்ணுறேன். பழமையான கோயில். 150 வருஷத்துக்கு முன்னால் ஒருத்தர் ஆறுமுகவுண்டர் என்பவர் சைவ மதத்தில் வைணவ மதத்துக்கு மாறி தீட்சை பெற்று அதுக்கு பின்னால் இந்த கோயிலை கட்டியிருக்காங்க. அதிலிருந்து அந்த கோயிலை பாரம்பரியமாக வைஷ்ணவ பிரகாரம் ஸ்ரீரங்கம் கோயில், பெருமாள் கோயில், ஸ்ரீரங்கம் கோயில் முறையில் இதை நடத்திட்டு வந்துட்டுருக்காங்க. அதிலிருந்து இது வரைக்கும் நடத்திட்டு இடையில் ஒரு 1940
3 கடைசி ஒரு கும்பாபிஷேகம் அவங்க காலத்தில் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பின்னால் ஒரு 40 வருஷம் கும்பாபிஷேகம் எதுவும் இல்லாமல் 1990 திருப்பணி ஆரம்பித்து பல பெரியவங்கெல்லாம் சேர்ந்து கும்பாபிஷேகத்தை நடத்திட்டோ 1992 கும்பாபிஷேகம் நடத்தியிருக்காங்க. 24 ஒன்று 1992 கும்பாபிஷேகம் திருவள்ளரை பாஷ்யப்பட்டால் இது நடந்திருக்குது. ஆச்சா. அதுக்கு பின்னால் 2005 ஒரு கும்பாபிஷேகம், 2017 ஒரு கும்பாபிஷேகம். இந்த கும்பாபிஷேகம் அதுக்கு முன்னால் 3 கும்பாபிஷேகம் வந்திருக்குது. ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னால் ராமர் பாதம் வச்சு பிரதிஷ்டை பண்ணி ஸ்ரீ ராமஜெயம் ஒரு 6 கோடி மக்கள் எல்லாம் எழுதி கொடுத்து அதை வச்சு ஒரு ராமர் பாதம் கோயில் கட்டி பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க. ஆச்சா. இந்த கோயிலில் மாதம் 8 திருமஞ்சனங்கள் நடக்கும். அபிஷேக ஆராதனை, சித்திரை 1 விசேஷமாக கொண்டாடுவாங்க, ஸ்ரீ ஜெயந்தி கொண்டாடுவாங்க, ஆவணி மாதம் ஸ்ரீ ஜெயந்தி, அப்புறம் புரட்டாசி 5 சனிக்கிழமை நடக்கும். ஆனி மாதம் உத்தர நட்சத்திரம் அன்றைக்கி கும்பாபிஷேகான நாள். அந்த நாளில் மகா சமரோஷ நாள். வருஷம் அந்த நாள் ஒரு பெரிய வைபவமாக பட்டாச்சாரியெல்லாம் வரவழைச்சு சுதர்சன ஹோமம் பண்ணி பெருமாளுக்கு ஸ்நபன திருமஞ்சனம் 81 காலத்தில் ஸ்நபன திருமஞ்சனம் பண்ணி அலங்காரம் பண்ணி சாத்தமுறை பண்ணுவாங்க. புரட்டாசி 5 சனிக்கிழமை அதே மாதிரி பண்ணுவாங்க. வெளியூர் பட்டாச்சாரியில் சிறப்பான பூஜை நடக்கும். அப்புறம் புரட்டாசி 5வது சனிக்கிழமை ரொம்பவே சிறப்பாக நடக்கும். அதுக்கு பிறகு மாதந்தோறும் பூச நட்சத்திரம் அன்னைக்கு நம்ம சன்னதியில் கோயிலில் குழந்தைகளுக்கு சொர்ணாமத பிரசனம்னு ஆந்திராவில் ஸ்ரீமத் பரமசேத்தியாதி ஸ்ரீ 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 சின்ன திருநெண்டி சின்ன ஜெயசுவாமிகள் ஆசிரமத்திலேருந்து ஆயுர்வேத மருந்து வருது. அது குழந்தைகளுக்கு மாதம் பூச நட்சத்திரத்தன்னைக்கு சாயங்காலம் 4 to 7 கொடுக்குறோம். இப்படி சிறப்பான கைங்கரியங்கள் நடக்குது. இங்கே மாதம் 8 திருமஞ்சனம் பெருமாளுக்கு திருமஞ்சனம் நடக்கும். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் 9 மணிக்கு கோயிலில் கோபூஜை நடக்கும். அப்புறம் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து பெருமாளுக்கு திருமஞ்சனம் பூஜை இதெல்லாம் பண்ணுவாங்க. திருவோணம் தண்டிக்கு சரவண தீபம்ட்டு ஒரு தீபம் ஏற்றி அது விஷ்ணு சகசநாமம் பாராயணம் பண்ணி கோயிலெல்லாம் சுற்றி சிறப்பு பூஜை பண்ணி தீபாரணம் பண்ணி எல்லோருக்கும் தீர்த்த பிரசாதம் கொடுப்பாங்க. இப்படி ஒவ்வொரு வைபவம் இங்கே சிறப்பாக நடந்துகிட்ருக்குது. இந்த சன்னதியில் ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கக்கூடிய சன்னதி. பல பக்கம் பெரியோர்கள்லாம் பெருமாளை சேவிச்சுட்டு போவாங்க. வருஷத்தில் எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ 4000 திவ்ய பிரபந்தம் வாசிப்பாங்க. அதே மாதிரி நம்மாழ்வார் பாடின திருவாய்மொழி சேவாகாரம் இங்கே நடக்கும். இந்த கோயில் பேர் என்னது? ஸ்ரீ பூமி நீலா சமேத வரராஜ பெருமாள் திருக்கோயில். ஓகே. அதுக்கப்புறம் கோயில் குளத்துப்புதூர் பெரிய பொள்ளாச்சி. ஓகே. இவர் தான் அவராங்க. இது இருக்கிறது ஆசிரமம் ஹைதராபாத்தில் இருக்கிற சின்ன ஜெய ஸ்ரீமத் பரமசேத்தி ஸ்ரீ 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 திருவேண்டி சின்ன ஜெய சுவாமி. இவர் தான் அங்கே இருக்கிறவர். அந்த மருந்தை கொடுத்தாரு. அந்த மருந்து கொடுக்கறது அவர் ஆசிரமத்திலேருந்து வருது. எத்தனாவது படிக்கிறேன் நான் அவர் சொன்னார்ல அதில் அவர் கண்டுபிடிச்ச மெடிசன் ஒரு உருண்டையாக இருக்கும். அந்த உருண்டையை நான் எண்ணிட்டேன். அவங்ககிட்ட காமிக்கிறேன்னு தான் நினச்சேன். பட் அதை சாப்பிட்டேன். அதை கண்டுபிடிச்சது அவர். இதை நீங்கள் இங்கே சப்போஸ் இங்கே வந்தீங்கன்னா இந்த கோயில் பேரை அவர் சொல்லியிருப்பார். அதை கடைப்பிடிங்க. இதையும் பாருங்கள். இதையும் நான் அனுப்புகிறேன். 2 போர்டு இருக்கு. பீஸ்ஃபுல்லான இடம் இந்த இடத்துல அந்த ஃபவுண்டர் இவர் தான். அதுக்கப்புறம் ஹனி வச்சுருக்காங்க இங்கே, தேனை இங்கே. அதுக்கப்புறம் அவர் அந்த மெடிசின்ஸ் தருவார். அந்த மாதிரி தான் இங்கே ப்ராசஸ் நடந்திருக்கு. இந்த நாட்களில் என்னென்ன வீடியோஸ் போடுறேன்னு அப்லோட் பண்ணிட்டே இருப்பேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸை பாருங்கள். ப்ளஸ் லைக் பண்ணுங்கள் எல்லா வீடியோத்துக்குமே.
நான் ஒரு ஃபோட்டோ காமிச்சிருப்பேன். அந்த ஃபோட்டோ வந்து அந்த காலத்து ஃபோட்டோ, அதை காமிச்சிக்க மாட்டேன்னு தான் சொன்னாங்க. இந்த ஃபோட்டோவும் அந்த காலத்தோட ஃபோட்டோ தான், ஆனால் கொஞ்சம் எடிட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி இந்த இடத்துல நிறையா இருக்குது. இந்த மாதிரி தயிர் சாதம் கொடுப்பாங்க, அதை சாப்பிட்டு வந்து இங்கே கழுவணும். எவ்வளோ அமைதியாக இருக்குதுன்னு பாருங்கள் கடமை. இதுதான் என்ட்ரன்ஸு, ஆனால் அந்த வெளியில் தான் எல்லோரும் வருவாங்க. ஏன்னு தெரில. இந்த இடத்துல யானை இருக்கும், அங்கே சிம்பிளாக தான் இருந்துச்சு, ஒரே ஒரு நாளமாக. அதுக்கப்புறம் வந்து இந்த தண்ணி வெளியே கிணறுக்கு போகுது. தண்ணி போயிருக்காங்க, நல்லா ஆழமான கிணறு. நிறையா சாமிகள் சொன்னது கேள்வி எல்லாத்தையுமே இதில் எழுதி வச்சுருப்பாங்க. இந்த கோயில் வந்து விசேஷமான கோயில். அதுக்கப்புறம் இங்கே ஏதோ யாகம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், சரியாக தெரில. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் காய்ஸ். இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. திருப்பியும் பாருங்கள் ஆனமலையோட விசேஷம்.